கிண்ணத்தி ஆஸ்பை போட்டு வந்தேன். பூங்கானம் சந்தியில் ரக்கி விட்டுட்டினான். நான் என்னண்டு ஆட்டோக்கும் பட்டு காசு 1400 வைக்கினேன். அப்போ அதிலேருந்து முரசு மூட்டை நடந்து வந்துட்டேன். பாருங்க மும்முரமாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்திய இராணுவம் இந்த கேடரை தூக்கி கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க இந்திய இராணுவம் தான் அந்த மும்முரா செயல்பாடு கொண்டு. ஐயா இந்த இடமா என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பாலம் உடைஞ்சதால் கிடைச்சினா இருக்கு. என்னையா இருக்கா இந்திய இராணுவம் பாருங்க நிற்கினேன். என்ன இந்த பாலம் உடைஞ்ச அளவுல கஷ்டம் என்ன ஐயா? கண்டாங்கட்டை போய் பூங்கானத்தம்பி போய் வட்ட கட்சி கல்மடு எல்லாம் போய் கரும ஆஸ்பத்திரி வந்து தான் போகிறோம். இந்த ரோட்டா வேலை முடிவுட்டாங்க இன்னும் 15 நாள் முடியாது. அது வேலை இதில் இருந்து அதில் 3 மைல் இதில் 2 மைல் 5 மைல் நடந்து வாரீங்க. இந்த பாலத்துக்கு கீழால் வந்து இவ்வளவு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. இந்திய இராணுவத்தின் சேவையை பற்றி என்ன நினைக்கிறீங்களா ஐயா? பிரபுலே வணக்கம். நான் நிற்கிற இடம் வந்து கண்டாவளை பரந்தன் முள்ளத்தி போகிற ரோட். இன்றைக்கு வந்து மும்முரமாக இந்த வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேடெல்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பாலம் எல்லாம் வந்து ஒரு முக்கா திட்டத்துக்கு வந்து நல்ல ஒரு விஷயம். தொடர்ந்து பார்ப்போம் என்னமாயின்னு சொல்லி. வணக்கம். உங்களோட சொந்த இடம் கண்டாவளை தானா? இந்த பாலம் வந்து உடைஞ்சாலும் நீங்கள் எப்படி சிரமப்படுறீங்க? மண்சாக்கு போட்டு நடந்து வந்து போகிறோம். இப்போ உங்களோட பஸ் ஓட்டங்கள் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ தூரம் பஸ் பேங்களுக்கு போகணும்னா நீ விஸ்வமடை தானே போகணும். விஸ்வமடையா அதெல்லாம் நடந்து தான் தெரிகிறேன். நான் ஆட்டோவுக்கு காசு போகணுமே தம்பி. ஆட்டோவுக்கு இல்லை. நேற்றெல்லாம் கிண்ணத்தி ஆஸ்பை போட்டு வந்தேன். பூங்கானம் சந்தியில் ரக்கி விட்டுட்டினான். நான் என்னண்டு ஆட்டோவுக்கும் பட்டு காசு 1400 வைக்கினேன். அப்போ அதிலேருந்து முரசு மூட்டை நடந்து வந்துட்டேன். முரசு மூட்டை அந்த பூங்கானந்து முரசு மூட்டை நடந்து வந்துட்டேன். வந்து திருப்பி ஒரு ஆட்டோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு 700 காசு எடுத்தானுங்கண்டா உள்ளுக்கு சந்திக்கு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் இங்கே பிரதானமாக என்ன தொழில் இப்போ செய்கிறீங்க? நாங்கள் கமன் தானே ஐயா. அப்போ உங்களுக்கு என்னம்மா இந்த அழிவுகள் இருந்த இந்த புயலால்? எங்களுக்கு வெள்ளாண் மேலே அழிவு, வீட்டுக்கு தண்ணி உள்ளாட்டு பாதிப்பு தானே ஐயா. சாமான்கள் தந்தவை கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களோட இப்போ சில காணிகளுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே வந்து இந்த மண் தான் வந்து ஃபுல்லாகவே நெல்லை அழிச்சு மேலே இருக்குது. அப்படி உங்களோட காணிகளுக்கு அப்படியே அதை நடத்துதோ? அப்படி மண் வந்து மூடையில மூடி பாயுது. தண்ணி மேலால பாயுது. ஒவ்வொரு வருஷம் அப்படி பாயுறது இல்லை இந்த வருஷம் தானே அப்படி பாயுது? ஐயா குளத்தை பூட்டி வச்சுக்கிற தண்ணி அங்கால குளங்கள் நிரம்பினோடனே அதை அங்கே உடைச்சி கொண்டு வந்தோடனே இங்கே வால்வெட்டுகள் கலிங்கு பாஞ்ச உடனே பின்பக்கத்தால் அழிவு வட்டி விட்டோன்னே மோசமாக வரும். அப்போ அவையும் தவிர்க்கலாது தானே. அவையும் தவிர்த்தோன்னு செய்யலாது. உடைக்க போதோன்ற நிலைமையில அவையும் அதை செய்யத்தானே வேணும். இரணமாடாலாம் பிரச்சனை எங்களுக்கு கண்டாவளை முரசு மூட்டை வட்டக்கச்சி அதெல்லாம் பாதிப்பு தாளாம். பாலத்தால் வர பாதையால நீங்கள் அங்கால கடந்து போகணுமோ? போகணுமே. நம்ம எவ்வளோ தூரம் அங்கால நீங்கள் உங்களோட வீடு? நான் இதில் இருந்து அதில் 3 மைல் இதில் 2 மைல் 5 மைல் நடந்து வாரீங்க. பஸ்ஸில் போய் ஜியோஸில் ரங்கலாம் தம்பி. சரியம்மா, நன்றியா. நன்றி, வணக்கம். பார்த்தீங்க சொன்னால் இன்றைய வேலைகள் வந்து என்ன நடக்குது பாலமன் வேலைகள்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் இலங்கை இராணுவம் வருது. பாருங்க மும்முரமாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இந்திய இராணுவம்.
பாருங்க இந்த பாலத்துக்கு கீழால் வந்து இவ்வளவு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த உடைஞ்ச பாலம் வந்து ஃபுல்லாக அகட்டிட்டு வந்து புது பாலம் வந்து கொழுப்புற வேலைகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ கேடர் போட்டு தாட்டு வந்து கான்கிரீட் போட்டு வேலை முடிஞ்சுது. அதுன்னு சொன்ன இந்திய இராணுவம் வந்து இவ்வளோ வந்து வேகமாக வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பால வேலைக்காக. பால வேலைகள் என்ன நடைபெறுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க இந்த கேடரை வந்து தூக்கினேன் இங்கே இந்த கேடரை தூக்கி கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க இந்திய இராணுவம் தான் அந்த மும்முறை செயல்பாடு கொண்டிருக்குது. அது அவரை நீ அந்த ஆக்களை எல்லாம் கூட்டிட்டு போகலாம் புதுசா. நீங்க எந்த ஊர்? கண்டியா? கண்டி என்ன தமிழ் வெறுமே இந்த பாதையெல்லாம் பாருங்க, இது விட்ட பாதையெல்லாம் ஒரே வெள்ளமாக இருக்குங்க. எல்லாம் இதில் விட்ட நாங்கள் நடப்பாதை கூட அப்படி வெள்ளமாக இருக்குங்க. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பால வேலைகள் வந்து இந்திய இராணுவம் செய்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் வந்து தற்காலிகமாக இந்த பாதையால் போகணும். இங்கே பாருங்க இந்த பாதை கூட மழை வெள்ளம் இருக்குது, போகிற கொஞ்சம் கஷ்டம். இந்த பாலத்தை வந்து இந்த கிரைனால் தூக்க போயிடும். இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு பாருங்க. இந்த பாலத்தை வந்து தூக்க போய் நிற்கிறதுனால கண்காணிப்பு குழு வந்திருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இந்த பாலம் வந்து கட்டமாக வந்து பொறுத்துற பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த பாருங்க
இந்த பால வேலைகள் வந்து மும்முரமாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பால பொறுத்துற கீடர்கள் எல்லாம் பொருத்தி எல்லாம் வந்து மும்முரம் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு நாட்களில் வந்து இந்த வேலை வந்து முடியும்னு நினைக்கிறேன். இதில் எல்லாம் பாருங்க அவ்வளோ ஒரு மொத்தமான கேடர். இங்கே அவ்வளோ ஒரு மொத்தமான கேடர் எல்லாமே வந்து அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து கீழே வச்சிருக்குன்னு. இது வந்து பார்க்குற மேற்பார்வையாளர்கள் வந்து பார்க்க நின்ன மாதிரி இந்த பாலம் உண்டு. பார்த்தீங்க சொன்னால் பாலத்துக்குரிய இப்போ வந்து இதில் நிற்க வந்து இந்தியன் ஆர்மி வந்து இப்போ இல்லை, அவன் வந்து டீ குடிக்க போயிட்டுன்னு அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவை வேலைக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் அந்த பால வேலைகள் வந்து எப்படி இப்போ நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு திட்டத்துக்கு வந்திருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். பாலம் வந்து நான் நினைக்கிறேன் திட்டத்துக்கு வந்து பால வேலைகள் முடிவிட்டு கொண்டு வந்திருக்கின்றன. இன்னும் ஒரு நாட்களில் வந்து இந்த பாலத்தை வந்து தூக்கி வைப்பினேன் என்று நினைக்கிறேன். இப்படியா சுத்தினா சரிதானே? சரியா காணுமா இந்த போனோக்க தான் நானும் எடுத்து போட்டு பாருங்க. தற்காலிகமாக இந்த பாதை தான் இப்போ விட்டுருக்கேன் நடந்து போகிறதுக்கு. பாலங்கள் எல்லாம் வந்து எல்லாம் கொழுவினபடியே அப்படியே விட்டுருக்கேனே. இதில் பாருங்க இந்த இடத்துல அப்படியே கொழுவி கொண்டு வந்து அங்கே மட்டும் வந்துட்டினேன். பாலம் வந்து அது மட்டும் வந்துட்டுது. அங்கே வந்து இப்போ வந்து கொங்க்ரீட் போட்டு கொண்டிருக்கேன். அதில் பாருங்க கொங்க்ரீட் போட்டு கொண்டிருக்கேன்.
சொன்னால் இந்திய இராணுவம் பாருங்க நிற்கினேன். ஐயா இந்த இடமும் கண்டாவளையா என்ன இந்த பாலம் உடைஞ்ச அளவுல கஷ்டம் என்ன ஐயா? நாங்கெல்லாம் வீட்டெல்லாம் சுத்த விட்டு போகிறதா அந்த புளியம்போக்கம் அந்த கண்டாங்கட்டை போய் பூங்கானக்கம்பி போய் வட்ட கட்சி கல்மடுவெல்லாம் போய் தருமபுரம் ஆஸ்பத்திரி வந்து தான் போகிறோம். இந்த ரோட்டால் இப்போ நாங்களே சுற்றி போகிறோம், முள்ளத்தி போகிறோம்டா ஒரு என்ன சுத்த வேண்டியாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த பாட வேலையால் வந்து வேலைக்கு முடிஞ்சால் தான் இதால் போகக்கூடியமாக இருக்கும். அது வேலை கொஞ்சம் நாள் செல்லும். என்ன நாள் செல்லும் இல்லை இப்போ நான் எல்லாம் கொழுவி கொண்டுருக்குறாங்க. ஐயா என்ன மாதிரி முள்ளம் காணும் பாதை பெரிய பிரச்சனையாக கிடக்கு. நாங்கள்லாம் நேற்று விஷயம் செத்த விட்டு போகிறதுக்கு கட்டாங்கிட்ட அங்கே போய் பூங்கானக்கம்பி போய் கட்டை கட்சிக்கு போய் ராமநாதபுரம் போய் அதில் இருந்து தருமபுரம் ஆஸ்பத்திரி வந்து தான் அப்புறம் விஷயம் விட்டு போனாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் போய் நான் ஓடுவேன். இப்போ இந்தியா அந்த நடவடிக்கை பற்றி என்ன சொல்கிறீங்க? எல்லாம் சேவையாக செய்கிறாங்க. எல்லாம் இருக்குது. வேண்டிய ஒரு சேவை வந்து ஒரு நல்ல என்ன எங்களுடைய ஆக்கடிக்கிறோண்டே உள்ளது பிடிக்க மாட்டாங்க. கதியை இப்படி கிரேன் உள்ளது எல்லாம் கொண்டு வந்து பாலம் எல்லாம் வெளிநாட்டில் கொண்டு வந்துருக்காங்க. அவங்களோட செய்கிறாங்க. நீங்களே இருக்கடம் எந்த இடம்? பக்கத்து கண்டாதான் இதுதான் காணி இழக்கிறது. ஏக்கர் காணி அவங்களோட ஏக்கர் காணி அந்த நெல்லுகள் மாதிரி என்ன கண்டதில் இருக்குது? எல்லாம் இது மாதிரி மூடி போய் எல்லாம் மண் எல்லாம் தள்ளி பயிர் இல்லாத பிடிங்கொண்டு போகும். அப்போ இந்த முறை விளைச்சல் குறைவாக இருக்குது. வேணா அழிவு தான் கூட அழிவு பயந்தாங்க வந்து பார்த்தவங்க அழிவு தாராங்களோ தெரியும். ஐயா ஐயா நடந்து போகிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயா இந்த இடமோ என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பாலம் உடைஞ்சதால் கிடைச்சனா இருக்கு. என்னய்யா வீட்டுக்குள்ள தண்ணி இவ்வளோத்து இருக்கா? அரசாங்கம் 25,000 தந்ததா? அரசாங்கம் 25,000 தந்ததோ? 25,000 வேறு இந்த இந்திய இராணுவத்தின் சேவையை பற்றி என்ன நினைக்கிறீங்களா ஐயா? சொல்லுங்க. இருக்கேன்னு சரி நீங்கள் வாங்க, உங்களை குழப்பக்கூடாது. இங்கே வெள்ளத்துக்கே நடந்து வீட்டை போகிறார் ஐயா. பாருங்கோ பாலத்தை தூக்கி இந்த கொழுப்புற வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்தும் சனவுடன் இணைந்திருங்கள். மேலதிக தவறுகளை பார்ப்போம். இந்த தற்காலிகமாக விடப்பட்ட பாதையில் பாருங்கோ இப்படி இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த அம்மா எல்லாம் பார்த்து நாங்கள் கதைச்ச நாங்கள் அம்மா எல்லாம் வந்து என்னம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களே நம்ம கண் கலங்கி வாரோம். இந்த பாலத்தால் வந்து நடந்து போய்க்க பயந்து கொண்டு வாரோம். இதெல்லாம் தடையெல்லாம் தாண்டி போகணும். என்னம்மா இந்த பாலம் திருத்தினா தான் சந்தோஷம். என்ன அதான் என்ன அம்மா வந்து நாங்கள் விரையக்க பார்த்து நாங்கள் அம்மா வந்து இந்த பாதையெல்லாம் கடந்து தான் தங்களோட வீட்டுக்கு போக வேணும். ஒன்றும் செய்யலாது அம்மா. நாங்கள் இவ்வளோ ஓ பயப்படாங்க வாங்கம்மா. அம்மா பயப்படாதுங்க. பாலத்தால் வாரத்துக்கு பயப்படுறா. கவனமாக வாங்கம்மா. நடந்து போகிற இடம்லாம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இதெல்லாம் தண்ணி அதான் என்ன தண்ணி ஓடிக்கொண்டிருக்கല്ലോ. இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த அம்மா நாங்கள் செய்த காய்ச்சி நாங்கள் அவங்கள கஷ்டப்பட்டு கண் கலங்கி கொண்டு வரோம். இந்த கரைக்கு மட்டும் நடந்து வர வேணும். பாருங்க அந்த இடத்துல எப்படி தண்ணி ஓடுது. அதுலேயும் வந்து அதில் பலகைகள் மண்மூட்டையெல்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கஷ்டம் அந்த இடத்துல. ஓ வாங்கம்மா வாங்க இதால் வாங்க.
வாங்க பயப்பட மெல்லமாக வாங்கம்மா. இதில் பாருங்க வந்து பெரிய கிரைன் இருக்குது. கிரைன்லேருந்து வந்து கேடரை தூக்கி வைக்கணும், பழைய பாலத்தில் கேடர். இங்கே இந்த பாலம் வந்து ஒரு முக்காத்திட்டத்துக்கு வந்து பொருத்தியாச்சு, பார்த்து கொண்டு இருக்கு நேர. அடுத்த கேடரை வந்து தூக்க போகுது பாருங்க. அடுத்த கேடரை வந்து தூக்க போகுது. பெரிய ஒரு கிரைன் வந்து இந்த வேலையில் ஈடுபட்டிருக்குது.